ரமலான் பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பள்ளி வாசல்களில் நடைபெற்று வரும் சிறப்பு தொழுகைகளில் இஸ்லாமியர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். நபிகள் நாயகம் அருளிய அறநெறிக்கேற்ப ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான 30 நாட்கள் நோன்பிருந்து வசதி படைத்தோரும் பசியின் கொடுமையை உணரும் மாதம் ரமலான் ஆகும். ஏழை எளியோருக்கு உதவிடும் சகாத் என்ற ஈகையை கடமையாக்கும் உன்னத நிகழ்வாகும் ரமலான் போற்றப்படுகிறது. ரமலான் பிறை தெரிந்ததை அடுத்து தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாஹுதீன் ஹாயிப் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளில் இன்று காலை நடைபெற்று வரும் சிறப்பு தொழுகைகளில் பெரும் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தலைநகர் டெல்லியில் ஜமா மஸ்ஜிதில் நடந்த சிறப்பு தொழுகையில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். டெல்லியை தொடர்ந்து மும்பை, அகமதாபாத், அஜ்மீர், கொல்கத்தா, பாட்னா உட்பட நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. அரபு நாடுகள் உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் ரமலான் நேற்றே கொண்டாடப்பட்டது. 29 நாள் 30 நோன்பு வைக்கணும். புறை தொலைஞ்சதுலேருந்து என்னைக்கு புறை பார்க்குறோமோ அதுலேருந்து அடுத்த புறை வரைக்கும், அந்த அமாவாசை முடிஞ்சு அடுத்த புறை வரைக்கும் நோன்பு வைப்போம். அதில் ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு 30 நோன்பு கிடைக்கும். ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு 29 நோன்பு கிடைக்கும். அது எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சீஃப் காஜி என்ன அறிவிக்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் அந்த நோன்பை கடைப்பிடிச்சி காலைல 4:40க்கு சாப்பிட்டு முடித்தோம். ஈவினிங் 6:30 வரைக்கும் தண்ணியோ வாட்டரோ எந்த ஒரு வஸ்துக்களும் நாக்குள்ளே போக மாட்டோம். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் திகழ்கிறது. இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆன் அருளப்பட்ட மாதமானதால் இந்த மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து தங்களது 5 கடமைகளில் ஒன்றை நிறைவேற்றுகின்றனர். ரமலான் மாதத்தின் சிறப்பு குறித்து இப்போது பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் புனித மாதமாக ரம்லான் திகழ்கிறது. இந்த மாதத்தில்தான் திருக்குரான் அருளப்பட்டது. இந்த மாதத்தின் 30 நாட்களும் நோன்பு வைத்து தங்களது உடலை வருத்தி பசியின் கொடுமையை உணர்ந்து கொண்டனர் இஸ்லாமியர்கள். ரமலான் என்று சொன்னால் ரமல் என்ற அரபி வார்த்தையினுடைய பொருள் எரித்தல் என்பதாகும். வறுமையை அறவே எரித்து ஒழித்து விடுவதுதான் ரமல் என்பதனுடைய அர்த்தம். பசியின் கொடுமை என்ன, தாகத்தின் தாக்கம் என்ன என்பதை மனித வர்க்கத்திற்கு உணர்த்துகின்ற ஒரு வாய்ப்பாக அமைவதுதான் நோன்பு நோற்பது. ரமலான் மாதம் பசித்திருப்பதை மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் சகிப்புத்தன்மையையும் கற்றுத்தருவதாக இஸ்லாமியர்கள் கூறுகின்றனர். ஒழுக்கத்தை பேணுவதுடன் பிறருக்கு உதவுவதையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ரமலான் மாதம். ஜகாத் என்ற ஒரு ஈகை, அதாவது ஏழை வரின்னு சொல்லலாம். இந்த ஏழை வரி ஒரு வருடத்திலிருந்து மற்றொரு வருடம், அதாவது ஒரு ரமலான் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு ரமலான் மாதத்திலிருந்து அடுத்த ரமலான் மாதம் வரையும் கையில் ஒரு 100 ரூபாய் இருந்தால் அதில் 2.5 ரூபாய் 2.5% அதை நாம் தானமாக கொடுக்க வேண்டும் என்றும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்களுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து இந்த தர்மத்தை கொடுக்க வேண்டும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. வயது பேதமின்றி நோன்பை கடைபிடித்த இந்த மாதத்தில் பள்ளி குழந்தைகளும் தங்களது மார்க்க கடமைகளை நிறைவேற்றினர். நான் கிரசன்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இது ஒரு இஸ்லாமிக் இன்ஸ்டியூஷன். இங்கே 1700 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இது கேர்ள்ஸ் இன்ஸ்டியூஷன். இதில் நீங்கள் இந்த நோம்பு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1500 பேர் நோம்பு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை ஒரு 5 வயசோ 6 வயசோ 7 வயசு பிள்ளைங்க எங்ககிட்டே சொல்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் நோம்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்படும் போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தெர் இஸ் a lot of அவேர்னஸ். சின்ன பிள்ளைங்களுக்கே அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது இப்போதைக்கு. ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி ஆசைக்கு தடை போட்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தை கற்றுத்தந்ததாக திகழ்கிறது இந்த ரமலான் மாதம். புதிய தலைமுறைக்காக கஃபார். ரமலானை இஸ்லாமியர்களை போன்றே பிற மதத்தினரும் இன்முகத்துடன் வரவேற்கின்றனர். இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் பிற மதத்தினரும் அந்த மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கின்றனர்.
ரமலானை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவுகளை இந்த நேரத்தில் பெருமிதத்துடன் நினைவு கூறுகிறது இந்த குடும்பம். ரமலான் வந்துவிட்டாலே தங்களுக்கும் குதூகலம் என்கின்றனர் இவர்கள். நானும் அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸ்வீட் காடுவோம், பேதம் இல்லாத சாப்பிடுவோம், வித்தியாசமே கிடையாது. அதனால் நாங்கள் ஒற்றுமையாக பழக. ரம்ஜானை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் அவங்க வீட்டுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக குதிச்சுட்டு போவோம். குழந்தைகள் நாள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்போவும் எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. இத்தனை வயசுக்கும் எனக்கு அந்த முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் அந்த விசுவாசம் இருக்குது. எல்லாம் எனக்கு இருந்துருக்கு. பண்டிகை நாளன்று வீட்டுக்கு வரும் இஸ்லாமியர்களை வாழ்த்துவதில் தங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இவர்கள். ஒரு இடத்துலையும் ஒரு நல்ல முஸ்லீம் ஃப்ரெண்ட் அமைவாங்க. அவங்களோட அந்த விரதம் அவங்க கடைப்பிடிக்கிறத பார்த்தா ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்கும். அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. எவ்ரி 10 இயர்ஸ் நான் இந்த 50 இயர்ஸை 10-10ஆக பிரேக் பண்ணால் எவ்ரி 10 இயர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பண்டிகைனா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடணும். இதுவா பண்டிகை இதவா பண்டிகை அது மாதிரி பார்த்ததே கிடையாது. தீபாவளியோ பொங்கலோ ரம்ஜானோ ஈதோ என்னவோ பண்டிகைனா எல்லாரும் சேர்ந்து ஃப்ளாட்டு ஃபுல்லாக சேர்ந்து பட்டாசு வச்சோ பொங்கல் வச்சோ ரம்ஜானுக்கு ஸ்வீட் கொடுத்தோ அது மாதிரி தான் அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அதனால் எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் மாற்றி இது எப்படி அது வேறு எனக்கு சொல்ல தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடணும், அவ்வளோதான். ரமலான் நோன்பு ஒழுக்கத்தை கற்றுத்தருவதாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாதத்தில் தான் நல்ல ஒரு மத ஒற்றுமை, ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு மத சார்பற்று ஒன்றி பழகிறதுக்கு ஒரு சிறந்த மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் பண்டிகையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வச்சிருக்கிற டிசிப்ளின். அதாவது 5 முறை தொழுகணும், இந்த ஒவ்வொரு டெய்லி தொழுகணும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதத்துல இதை கரெக்டாக தொழுகணும். இந்த டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரமலான் பண்டிகை மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் காப்பதற்கு பாலமாக விளங்குவதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். புதிய தலைமுறைக்காக கஃபார். கோவை மற்றும் சென்னையில் ரமலான் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்குள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் குழுவாக தொழுகை நடத்தி வருகிறார்கள். ஈகை திருநாள் கொண்டாட்டங்கள் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுதேஷ் மற்றும் பாரதியிடம் கேட்கலாம். சுதேஷ், இப்போ கோவையில ரமலான் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு சுதேஷ்? பார்த்தீங்கன்னா கோவையை பொறுத்தளவுக்கு மாநகரில் மட்டும் முக்கியமாக கோட்டமேடு பகுதியில் உள்ள பெரிய பள்ளிவாசல், ஒப்பனக்கார வீதியில் உள்ள அப்துல் ஜமாத் பள்ளிவாசல், இதை தவிர பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ஐதர் அலி சுப்பு சுல்தான் பள்ளிவாசல் உள்ளிட்ட 44 பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தவிர பொது இடங்களான பள்ளிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களிலும் சிறப்பு தொழுகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு குழுவாக அவர்கள் இந்த சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காலையிலேயே ஒருவருக்கொருவர் அவர்கள் சந்தித்து அவர்கள் இந்த ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த கூட்டு தொழுகைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள ஐதர் அலி சுப்பு சுல்தான் ஒரு பழமையான பள்ளிவாசல். இங்கு அதிகமானோர் இங்கு கூடி அந்த குழு தொழுகையை அவங்க மேற்கொள்வாங்க. தற்போது அந்த பள்ளிவாசலுடைய தலைவர் அகமது பாஷா நம்முடன் இருக்கிறார். அவரிடம் இந்த தொழுகை குறித்து கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய ரமலான் வாழ்த்துக்கள். தற்போது இந்த பள்ளிவாசலில் இந்த சிறப்பு தொழுகைகள் மொத்தம் எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க? இந்த பள்ளிவாசலில் இந்த சிறப்பு தொழுகை எப்படி முக்கியமானதாக கருதுறீங்க? ரம்ஜான் என்பது முஸ்லிம்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக பல பயிற்சிகளை நடைமுறைப்படுத்துகிறது. இதில் ஒன்று ரம்ஜான். ரம்ஜான் என்பது ஏழைகளுக்கு உதவுவது. இது இந்த தொழுகை பண்டிகை நோக்கமே ஏழைகளுக்கு உதவுவது. இந்த தொழுகையில் சிறப்பு தொழுகையில் இங்கு சுமார் 25,000 பேர்கள் ஒன்று கூடி தொழுவார்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது இந்த இந்த சிறப்பு தொழுகையில் அதாவது பொது இடங்களில் வைக்கக்கூடிய இந்த தொழுகையில் மொத்தமாக பூ மார்க்கெட்டில் பகுதியில் மட்டும் 25,000 பேர் ஒன்று கூடி இந்த குழு தொழுகையில் ஈடுபட இருக்காங்க. இதை தவிர கோயிலில் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு மத நல்லிணக்க அந்த ரமலானும் நடைபெற இருக்கிறது. அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கே அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி அந்த மத நல்லிணக்கத்தை அவங்க இங்கே கொண்டாடி இருக்காங்க. அது குறித்து நம்ம கேட்கலாம். இப்போ சொல்லுங்க, இந்த மத நல்லிணக்க ரமலான் எப்படி கொண்டாடுறீங்க? இது குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? அதாவது முஸ்லீமுடைய 5 கடமைகள் ஒன்றான அந்த ரமலான் மத நோன்பு இருந்துருந்துங்க. தலைவர் சொன்ன மாதிரி மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக
இந்து, முஸ்லீம்ஸு, கிறிஸ்துவர்கள், மற்ற சீக்கியர்கள், ஜெயின்ஸ் இவங்க கூட வந்து நாங்களுடைய அன்பை பரிமாற்றிக்கொண்டு ஒருவரை கட்டி தழுவிகள் அவர்களுக்கு இனிப்பை வழங்கி நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வந்து கோவை மாநகரில் பார்த்தீங்கன்னா தலைவருடைய தலைமையில் இங்கே கமிட்டியாருடைய இவங்க சார்பில் எப்போவுமே வருடம் இது தொடர்ச்சியாக நடந்திருந்து இது நாங்கள் ஒரு முன்முதாரணமாக உதாரணமாக தலைவருடைய சொன்ன பேருக்காக நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. பணிகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ தற்போது இந்த கோவையில் உள்ள முக்கியமான இந்த ஐதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் சுமார் 25,000 பேர் கூட இருக்காங்க. தொடர்ச்சியாக அனைவரும் இந்த தொழுகையில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. இந்த மத நல்லிணக்க ரமலானும் தற்போது இங்கே வந்து கொண்டாடப்பட இருக்குது. மணிமா சுதேஷ், நீங்க தொடர்ந்து தொடர்புல இருங்க. பாரதி, நீங்க சொல்லுங்க, இப்ப சென்னையில நடந்து வர்ற ரமலான் கொண்டாட்டங்கள் பற்றி சொல்லுங்க. நிச்சயமா பணிமலர், இப்ப சுதீஷ் சொன்ன மாதிரி வந்து இதுவும் கூட ஒரு மத நல்லிணக்கான ஒரு சிறப்பு தொகுதி தான் சொல்ல முடியும். குறிப்பா நான் இருக்கக்கூடிய பகுதி வந்து பாரிமுனை. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த சிறப்பு தொழுகை நடந்த இடம் வந்து டான் பாஸ்கோ பள்ளி. இந்த பள்ளியை பொறுத்தளவு ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து ஏராளமான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகைகள் நடத்தினாங்க. இந்த சிறப்பு தொழுகையை பொறுத்தளவு வந்து சின்னவங்கள வந்து பெரியவங்க வரைக்கும், அதே போல பெண்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து தரப்பினரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் கூட கலந்துகிட்டு இந்த சிறப்பு தொழுகையில கலந்துகிட்டு தங்களுடைய அன்பையும் அதே போல தங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து மற்றவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. பணிமலர், ரமலான் சிறப்பு தொழுகைகள் குறித்தும் இது ஒரு மத நல்லிணக்க நிகழ்ச்சி அப்படிங்கறது குறித்தும் பல தகவல்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சுதீஷ் மற்றும் பாரதி.